அனைவருக்கும் வணக்கம். வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுருள் கால்களை வந்து சுருண்டு வந்து அந்த நரம்பு வந்து இருக்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கால்களோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கும், கருப்பு கலரில் மாறி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா புண்களாக மாறி இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வகையான வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அக்குபெஞ்சரில் வெரிகோஸ் வெயினுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் உடனே வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. இந்த வெரிகோஸ் வெயினுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்லீரல், பித்தப்பை, இந்த ரெண்டு உறுப்பும் வந்து நல்லா பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டு உறுப்பும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து நம்மளோட பெருங்குடல் தான். ஸோ பெருங்குடல் வந்து நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த உறுப்புகளான கல்லீரல், மண்ணீரலாக இருக்கட்டும், பித்தப்பையாக இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்பும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கிளினிக்கில் ஹைட்ரோகோலன் தெரப்பியும் கொடுத்துட்டு பிளட் லீட்டிங் கொடுத்துட்டு நம்ம கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் வந்து நம்ம நீடிலிங் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவம். தேங்க்யூ.